ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரெசிபி மணத்தக்காளி வத்தல் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போது கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸு தக்காளி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அந்த புளி கரைசல் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. எங்களுக்கு நல்லா திக்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான செம்ம டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் நெய்யும் தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.